மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைது மற்றும் ஜாமீனில் வெளியே வந்தது. அதுக்கப்புறம் விஐபிகள்லாம் அடுத்தடுத்த கட்சியிலேருந்து தாவேகளை இணைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மகன்கள்லாம் இணைஞ்சிட்டு இருக்காங்க. மற்றும் வாசகர் அவர்களுடைய சுவாரஸ்யமான 2 கேள்விகள் மற்றும் நயினார் கவர்னர் அவர்களுடைய சந்திப்பு, ஆர்டிக்கலை வச்சு அவர் கேட்ட கேள்வி, சொன்ன விஷயங்களை பற்றிலாம் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது இல்லாமல் தமிழகத்திற்கு ஒரு ஆளுநர் புதிதாக நியமிக்கப்பட போகிறார். அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்ற தகவலையும் நாம் கடைசியில் விவாதிப்போம். ஓகே. அதற்கு நடுவில் வாசகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுடைய வியூவர்ஸ் குறையுதுன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. மற்றவர்கள் மாதிரி இந்த விஷயங்களை மேலோட்டமாக இல்லை உள்விவகாரங்கள்ன்ற பேரில் ஏதாவது அடித்து ஊற்ற முடியும், அடித்து ஊற்றி அதுக்கான பேஜுவை கொண்டு வர முடியும். ஆனால் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன விஷயம் இருக்குதோ அது ப்ளஸ்ஸு முக்கியமான விஷயங்களில் சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய வீடியோக்கள் போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஆதரவு கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணுறவங்க இன்னும் கூடுதலாக மற்றவர்களும் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு ரெகுலராக பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள் எது இருந்தாலும் வைங்க, நம்ம பேசுவோம். ஆளுநர் மாதிரி சொல்கிறேன், உங்கள் கேள்விகள் உங்களுடைய கோரிக்கைகள் இருந்தால் தக்க இடத்துல கொடுத்து அதுக்கான பதிலை கேட்டு வாங்குவோம். சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விகள். சார், வாசகர் வட்டத்துலேருந்து வாசகர் கேள்வியிலேருந்து போயிடலாம். வாசகர் ஒருத்தவங்க புவனான்றவங்க ஐஆர்இஎல் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஆர்இஎல் ப்ராஜெக்ட்னா என்னென்ன விஷயங்கள் அதில் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பற்றி. ஐஆர்இஎல் அப்படின்றது அது ஒரு மத்திய அரசுடைய ப்ராஜெக்டு. தாது மணல், கடற்கரையோரம் இருக்கிற தாது மணலில் தோரியம் சார்ந்த அந்த இதை பிரித்தெடுக்கிற ப்ராஜெக்டுக்கு பேர் தான் ஐஆர்இஎல். இந்த ப்ராஜெக்ட் நம்முடைய அணுசக்தி, இந்தியாவுடைய அணுசக்தி துறையின் கீழே இந்த ஐஆர்இஎல் லிமிட்டெடு, இந்தியன் ரேர் எர்த்தஸ் லிமிடெட் நிறுவனம் அதை சொல்லுது. அதாவது ரேர் எர்த்ஸ் லிமிடெட், இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், ஐஆர்இஎல். ஆமாம், இது அணுசக்தி துறையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இயங்குகிற ஒரு இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் பண்ணுற திட்டங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே சமயத்தில் உள்ளூரில் எதிர்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பும் இருக்குது. மத்திய அரசு இது ரொம்ப முக்கியமான திட்டன்றதை அதை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் மத்திய அரசுடைய நிறுவனம், இது தனியார் நிறுவனம் கிடையாது. இது இந்தியாவின் கடற்கரை மணலில் உள்ள தாதுக்களை பிரித்தெடுக்கும் பணியை பண்ணுது. என்ன தாது? இதில் இலமனைட், ரூட்டைல், ஜிர்கான், மோனசைட் போன்ற அரிய வகை கனிமங்களை, அதான் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், இதை மணல்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த மோனசைட்னு சொன்னோம்ல, அந்த மோனசைட்லேருந்து தான் நம்முடைய நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமுக்கான முக்கியமான தோரியம் இது தயாரிக்க பயன்படுது. இது ஒரு முக்கியமான மூலப்பொருள். இந்த தோரியம் இருக்குல்ல, இந்த தோரியமை நம்ம இறக்குமதி பண்ணுறோம். நம்ம அந்நிய செலவாணியில் மிகப்பெரிய தொகை தோரியம் இறக்குமதிக்கு போகுது. அப்போ நம்ம நாட்டிலே இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றப்போ அது பெரிய அளவில் அந்நிய செலவாணியை மிச்சப்படுத்துது அப்படின்ற ஒரு பார்வை. இது தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குது? இப்போ சமீபமாக பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரியில் இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் 1 இயர் ரினியூவல் பண்ணாங்க. அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மணவாளக்குறிச்சி அப்படின்ற இடத்துல ஐஆர்இஎல் நிறுவனத்தின் பெரிய ஆலை மற்றும் சுரங்க திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அது ஒரு 10 வருஷமாக 10-20 வருஷமாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? அதான் மேட்ரு. இப்போ பெரும்பாலும் நெட்டிசன்கள், மற்றவர்கள் யூடியூப்பில் மற்ற இதில் இந்த ஐஆர்இஎல் விவாதிக்கப்படுது. அதனால தான் அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மோனசைட் போன்ற கனிமங்கள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தியோடு தொடர்புடையவை என்பதால் தனியார் நிறுவனங்களுக்கு கடற்கரை மணல் அள்ளுவதற்கு அனுமதி கிடையாது. இவன் நாட்டில் அள்ளி தோரியத்தை பிரித்து எந்த நாட்டுக்கு தேவையோ அங்கே விற்றுட்டு போயின்னே இருப்பான். இல்லாட்டி எவனாவது தீவிரவாத அமைப்பு கையில் போய் சேரும். அதனால் அதுக்கு அனுமதி கிடையாது. அதனால தான் ஐஆர்இஎல் போன்ற பொதுத்துறை நிறுவனமே இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் மணவாளக்குறிச்சி மற்றும் சுற்று வட்டார கடலோர பகுதிகளில் கதிரியக்க தாக்கம், ரேடியேஷன்
கடல் அரிப்பு மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார பாதிப்புகள் குறித்து உள்ளூர் மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள், போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் தாவேகா பிரச்சாரத்தில் விஜய், நாங்கள் வந்தால் இதை அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம்ல, இது சம்மந்தமாக மத்திய அரசுகிட்ட நாங்கள் வந்து பரிசீலிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். கனிமங்களை மேலும் சுத்திகரித்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கான புதிய திட்டங்கள் அல்லது விரிவாக்க பணிகள் பற்றியும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது மேட்ரு. சுருக்கமாக சொன்னால் இது வந்து அணுசக்திக்கான நம்ம மூலப்பொருட்கள், அரிய கனிமங்களை எடுக்கும் ஒரு முக்கியமான மத்திய அரசு திட்டம். சரி, இதோடைய சாதக பாதகம் என்ன? அதான் சாதக பாதகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைவிருக்கும் இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தால் பல சாதக பாதகங்கள் விவாதிக்கப்பட்டு வருது. மிக சமீபத்தில் தமிழக அரசியலும் ஊடகங்கள்லையும் பேசு பொருளாக மாறிட்டு இருக்குது இதோடைய சாதக பாதகங்கள். ஏன் இப்போது திடீர்னு இது வந்து பேசு பொருளாக மாறுது அப்படின்னா, மத்திய அரசு 2021 கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்கிடாலம், மிடாலம், இணையன்புத்தன்துறை உள்ளிட்ட 8 கடலோர கிராமங்களில் 1144 ஹெக்டேர் அந்த பரப்பளவில் அணுக்கனிமங்களை வெட்டி எடுக்க IREL மூலியமாக அந்த நிறுவனத்துக்கு இடம் ஒதுக்கீடு அனுமதி கொடுத்தாங்க. இது 5 ஆண்டுகள் உள்ள ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த 5 ஆண்டு வந்து கடந்த ஜூன் 10ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு அரசின் இயற்கை வளங்கள் துறை இந்த நில ஒதுக்கீட்டு அனுமதியை மேலும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கொடுத்தது தான் இப்போ ஜியோ போட்டது தான் இப்போ பிரச்சனையாக மாறி இருக்குது. இது வந்து தமிழக வெற்றி கழகம், இந்த அரசு தான் கவர்மெண்ட், டிவிகே கவர்மெண்ட்டு தானே. ஆனால் 2024 தாவேகா கட்சி மாநாட்டில் கன்னியாகுமரி அணுக்கனிம திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், இது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது அப்படின்னு தீர்மானம் போட்டாங்க. ஏதோ அன்றைக்கி போட்டாங்க. கனிமொழி அவர்கள் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? தற்போது அதே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டதால் பூவுலகி நண்பர்கள் போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளும், CPI போன்ற, திமுக போன்ற எதிர்க்கட்சிகளும் தாவேகா அரசு இந்த முடிவை எடுத்து வருது. இது உடைய சாதகங்கள் இப்போ பார்ப்போம். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி தேவை. இங்கு எடுக்கப்படும் மோனசைட், இலமனைட், ஜிர்கான் போன்ற கனிமங்கள் இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களுக்கும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைக்கும் இன்றியமையாத தேவையாகிறது. இதில் வந்து இந்த அரிய வகை தாதுகளை நாம் பிற நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் பாதுகாப்பும் பலப்படும். அரசு நிறுவனத்துடைய கட்டுப்பாடு. தனியார் நிறுவனங்கள் கடற்கரை மணலை சட்டவிரோதமாக அள்ளுவதை தடுத்து மத்திய அரசு இந்த IREL மூலிமா தான் எடுக்கிறாங்க. இது வந்து அது ஒரு சாதகமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த நிறுவனம் மணல் அள்ளப்படும் பகுதி கடற்கரையிலேருந்து 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் எடுக்கிறோம். கனிமங்களை பிரித்து எடுப்பிற்கு அந்த பள்ளங்கள் அதெல்லாம் தோண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு மீனும் மூடி கொடுத்துருவோம். பாதுகாப்பாக மணல் மூடப்படும்னா மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு IREL சொல்லுது. ஆனால் பாதகங்கள் என்ன பார்த்தா, கதிரியக்க அபாயம், ரேடியேஷன். இந்த மணலில் தோரியம் போன்ற அணுக்கதிரியக்க தனிமங்கள் அதிகம் இருக்குது. அது வந்து சுரங்கம் தோண்டும் போது கதிரியக்க பாதிப்பு ஏற்பட்டு கடலோர மக்களுக்கு புற்றுநோய் போன்ற உடல்நல பாதிப்புகள் வரக்கூடும்னு உள்ளூர் மக்கள் அஞ்சுகிறார்கள். கன்னியாகுமரியின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடித்தல் மற்றும் விவசாயம் இந்த திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னும் ஒரு இது வருது. கடல் அரிப்பு. கடற்கரை மணல் பெருமளவில் தோண்டப்படும் பொழுது கடலோர பகுதியில் கடல் அரிப்பு தீவிரமடைந்து கிராமங்களுக்குள் கடல் நீர் புகுந்து நிலத்தடி நீர் முழுமையாக பாதிக்கும் அபாயம் உள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இது சம்மந்தமாக மக்கள் கருத்து கணிப்பு நடத்தணும்ல, அப்போ தொடங்கும் போது இது வந்து கடுமையாக எதிர்ச்சனால, இது முக்கியமான மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்டு, அதுவும் அணு சம்மந்தப்பட்டதுனால இதுக்கெல்லாம் திட்டத்தெலாம் மக்கள் கருத்து கேட்க தேவையில்லைன்னு அந்த இதுக்கு வந்து விலக்கு கொடுத்துட்டாங்க. இதுவும் அந்த ஜனங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றாங்க. இது வந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி தேவை ஒரு புறமும், உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்னொரு புறமும், இருமுனையினால் இந்த IPL ப்ராஜெக்ட் தற்போது தமிழ்நாட்டுடைய ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு. உண்மையிலேயே கதிரியக்க அபாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் வெட்டி எடுக்கும் இந்த இது கன்னியாகுமரி மற்றும் கேரளா கடலோர பகுதிகள் அறிவியல் பூர்வமாக அதிக இயற்கை கதிர்வீச்சு கொண்ட பகுதிகள், ஹை பேக்ரவுண்ட் நேச்சுரல் ரேடியேஷன் ஏரியாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த பின்னணியில் என்ன அறிவியல் உண்மைனா, மணலில் கதிரியக்கம் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது.
இது வந்து உண்மை. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை மணலில் முக்கியமாக மணவாளக்குறிச்சி, சின்னவிளை, கொட்டில்பாடு போன்ற பகுதிகள் மோனசைட் என்ற கனிமம் அதிகம் அளவில் நிறைந்துள்ளது. இந்த மோனசைட் மணலில் தோரியம், அதுதான் அணுசக்திக்கு முக்கியமானது, தோரியம் 232 மற்றும் யுரேனியம் போன்ற கதிரியக்க தனிமங்கள் இயற்கையிலே அதிகமாக இருக்குது அதில். இதனால் வந்து உலகத்தில் மற்ற சாதாரண பகுதிகளோட இந்த இடங்களில் நேச்சுரல் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், இயற்கையோட பின்னணியோட சேர்ந்த கதிர்வீச்சு இருக்குது, பல மடங்கு அதிகம் அப்படின்னு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. இதனால் அப்போ ரேடியேஷன் இருக்குன்னா புற்றுநோய் வரும்ல, அப்போனா என்ன அப்படின்றது. உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இங்கு பெரிய அளவில் சுரங்கம் அமைத்து மணலை தோண்டும் போது காற்றில் கதிரியக்க துகள்கள் பரவி அதை மக்கள் சுவாசிப்பதால் புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனால் இந்த பகுதிகளில் பல 10 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் மக்களிடையே கதிரியக்கத்தால் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதா அப்படின்னு இந்திய மற்றும் சர்வதேச விஞ்ஞானிகள் பல விரிவான மருத்துவ ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. அதோடைய முடிவு என்னென்னா, தமிழ்நாடு கன்னியாகுமரி, சின்னவிளை, கடியப்பட்டினம் அதிக கதிர்வீச்சு உள்ள பகுதி மற்றும் மணக்குடி குறைந்த கதிர்வீச்சு பகுதி கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்களிட விரிவான மருத்துவ கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் முடிவில் அதிக கதிர்வீச்சு உள்ள பகுதியில் புற்றுநோயின் பாதிப்பு 1.49%, சாதாரண பகுதியில் 1.43%. புள்ளியியல் மற்றும் மருத்துவ ரீதியாக இயற்கை கதிர்வீச்சுக்கும் புற்றுநோய் பாதிப்புக்கும் இடையே நேரடி தொடர்பு இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த ஆய்வு முடிவில் சொல்லிட்டாங்க. கேரளா கருணாகப்பள்ளி ஆய்வு, அது ரொம்ப பழசது. இதே போன்று தோரியம் நிறைந்த மோனசைட் மணல் கொண்ட கேரளாவின் கருணாகப்பள்ளி பகுதியில் உலகிலேயே மிக நீண்ட காலமாக கருதப்படும் ஒரு கோஹார்ட் மருத்துவ ஆய்வு 90லேருந்து 2017 வரைக்கும், அப்போ 27 வருஷம் நடத்தியிருக்காங்க. 3.8 லட்சம் மக்கள், 3,80,000 மக்கள்கிட்ட இந்த ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது யார் நடத்தியிருக்காங்கன்னா, உலக சுகாதாரத்தின் WHO சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி முகமையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த பிரம்மாண்ட ஆய்வுலையும் அதிக இயற்கை கதிர்வீச்சு உள்ள பகுதியில் வாழ்வதால் மக்களுக்கு புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கவில்லை அப்படின்னு தான் முடிவு வந்திருக்கு. ஆனால் மரபணு மாற்றம், குரோமோசோமல் சேஞ்சஸ், எனினும் இங்குள்ள மக்களின் இரத்த அணுக்களை ஆய்வு செய்ததில் மிகச்சிறிய அளவில் மரபணு குரோமோசோம்களில் மாற்றங்கள் ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் அவை புற்றுநோயாக மாறுவதில்லை என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். அதனால் இந்த பயம், மணலில் கதிரியக்கம் இருப்பது உண்மை என்பதால் சுரங்க தொழில் மூலமாக அது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலான்னு உள்ளூர் மக்களுடைய பயம் நியாயம்தான். ஆனால் அறிவியல் ஆதாரம் அப்படி இல்லை. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ மருத்துவ மற்றும் அறிவியல் ஆய்வுகளிலும் உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கல புற்றுநோய் வரும்னு. ஆனாலும் இயற்கை நிலையில் மணலாக இருக்கும்போது பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் அதை தோண்டி எடுத்து தொழிற்சாலை சுத்திகரிக்கும் போது மைனிங் அண்டு ப்ராசஸிங் பண்ணும் பொழுது தொழிலாளர்களுக்கும் சுற்றுவட்டார மக்களுக்கும் பாதுகாப்பு விதிகளை மிக கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற அப்படின்னு சுற்றுச்சூழல் இது வலியுறுத்துகிறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் இதிலெல்லாம் எனக்கு என்னென்னு அலட்சியமாக இருப்பாங்க. அதுவும் அமோனியா இப்போ வரைக்கும் செத்து போனவங்க எண்ணிக்கை 20 தாண்டி போயின்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் மக்களுடைய நம்பிக்கையை முதல்ல ஏற்படுத்திட்டு பண்ணணும் அப்படின்னு நேற்று அமைச்சர் பிரபுவும் ஆய்வு போய் அந்த மக்கள்கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து இது சம்மந்தமாக இதை பண்ணிட்டு தான் நாங்கள் பண்ணுவோன்னு. இது அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது மத்திய அரசுடைய அணுசக்தி ஆராய்ச்சி சம்மந்தமானது. அதனால் மாநில அரசை மீறியும் அல்லது சில விஷயங்களை புரிய வைத்தும் அவர்கள் இந்த கையாறியல் அந்த இதை பண்ணுவாங்கன்றது தான் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். ஃபெர்னாண்டோன்ற இன்னொரு வாசகர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எம்எல்ஏ பதவியை வந்து ரிசைன் பண்ணிட்டு ஆளுங்கட்சியில் போய் சேர்றதுக்கு எதிராக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரூல் பாஸ் பண்ணா என்ன, ரூல் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய கட்சி தாவல் தடை சட்டம் எது கீழே வரும்னா, சபாநாயகர் மத்தியம் சரி மாநிலம் சரி, ஷெட்யூல் 10 அட்டவணை 10 கீழே இதுதான் வந்து 1900 ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 52வது அரசு சட்டம் மூலம் திருத்தப்பட்டது. 10(6) படி ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் முழு இறுதி அதிகாரம் சபாநாயகருக்கு தான். பிரிவு 191/2 மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் 10வது அட்டவணை கீழ் தகுதி செய்யப்படுவதை பற்றி சொல்லுது. தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கும் கோடும் முக்கிய பரிந்துரைகள். ஆனால் இங்கே தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்னென்னா தேர்தலை நடத்தி தருவது தான். அப்புறம் சின்னங்கள் சம்பந்தமான தாவாக்கள் இந்த மாதிரி விவகாரங்களில் முடிவெடுக்கிறது தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அதை தாண்டி அது வந்து கையில் இந்த அதிகாரத்தை பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க.
இது வந்து சபாநாயகர்கள் அவர்கள் தான் அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. நீதிமன்றம் சில வழக்குகளில் தலையிடும். அது வேறு வகையான தகுதி நீக்கம் அந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்றது சம்மந்தமாக பல்வேறு காலகட்டங்களில் முக்கியமான இது வந்திருக்குது. தினேஷ் கோஸ்வாமி குழு அறிக்கை வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்து ஆராயப்பட்ட இந்த குழு கட்சி தாவல் புகார்களில் தகுதி நீக்கம் செய்யும் முடிவை சபாநாயகருக்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்திய சட்ட ஆணையம் லா கமிஷன் ஆஃப் இந்தியா 170th ரிப்போர்ட் 1999 கட்சி தாவல் தொடர்பான இறுதி முடிவு எடுக்க அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கே வழங்கப்பட வேண்டும் என்று தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. 99 தேசிய அரசியல் சாசன மறு ஆய்வு குழு NCRWC 2002 சபாநாயகர்கள் அரசியல் சார்பற்ற முறையில் முடிவெடுப்பதில் சிக்கல் இருப்பதால் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி ஆளுநர் இந்த தகுதி நீக்க முடிவு எடுக்கலாம் என்று பரிந்துரைத்தது. இதுதான் முக்கியமான விஷயம். சபாநாயகர்கள் அரசியல் சார்பற்ற முறையில் முடிவெடுப்பதில் சிக்கல். இங்கே நம்ம சபாநாயகர் நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 25 பேர் ஆளுங்கட்சி தாவேகாவை கட்சியின் தலைமை முடிவை மீறி ஆதரிக்கிறாங்க. சபாநாயகர் எப்படி சொல்லுவாருன்றதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. கொறடா இல்லை, அதனால் கொறடா உத்தரவு இதாகாது. சரி, நீங்களே 2 துண்டாகிறீங்க, அவரும் கொறடா கொடுக்குறாரு, நீங்களும் கொறடா கொடுக்குறீங்க. நான் பரிசீலித்து சொல்கிறேன், இது சம்மந்தமாக நான் ஆய்வு பண்ணுறேன், இப்படிலாம் தட்டி கழிக்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு. அதற்கு பிறகு முக்கியமான இந்த மாதிரி வழக்குகளில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, பேரண்ட் பாடி இப்போ கொறடா இருக்கணும் இல்லைன்னு அவசியம் இல்லை. பேரண்ட் பாடி என்ன சொல்லுதோ அந்த முடிவுக்கு உறுப்பினர்கள் கட்டுப்படணும். அப்போ பேரண்ட் பாடி ஆதரிக்கக்கூடாது, எதிர்த்து வாக்களிக்கணும்னு சொல்லுது. அப்போ இவர்கள் 25 பேரும் ஆதரித்து வாக்களிக்கிறாங்கன்னா இவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கணும்னு பேரண்ட் பாடி லெட்டர் கொடுக்கும்போது அதை சபாநாயகர் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நடந்துச்சா? இல்லை. நான் இது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு கிடப்பில் போகணும். அந்த உரிமை சபாநாயகருக்கு உண்டு. இதை நம்ம வந்து விரிவாக பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அப்போது அந்த 25 பேர் விஷயத்தில் நடக்கலை. அதுக்கு பிறகு கொறடாவை நியமித்து நாங்கள் 21 பேரை மன்னிச்சிட்டோம், 4 பேரை மன்னிக்கவே மாட்டோம், அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு லெட்டர் கொடுக்குறாங்க, கொறடாவே கொடுக்குறாரு. அதையும் வாங்கி வச்சு நான் யோசிக்கிறேன்றார். இந்த நேரத்தில் அந்த 4 பேரும் ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. அதுலேயும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும் பொழுது ராஜினாமா கடிதமா அல்லது அந்த கட்சியுடைய தலைமை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுத்த கடிதமா அப்படின்னு பார்த்தா ஷெட்யூல் 10 பிரகாரம் சபாநாயகர் இதை தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா முதல்லையே அவங்க வந்து 25 பேர் ஆதரித்த உடனே அவங்களுடைய இது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வந்துடுறாங்க. ஆதரிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அட்டன் பண்ணாமல் நீங்கள் ஆப்சென்ட் ஆனாலும் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரீங்கன்னு விதி சொல்லுது. இவங்க ஆதரிச்சே ஓட்டு போட்டாங்க 25 பேர். அப்போ கட்சி சொல்லுதுன்னு சொல்லி அதை நடவடிக்கை எடுக்காமல் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் ராஜினாமாவை ஏற்றுக்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இவர்கள்ட்ட சபாநாயகர்கள்ட்ட இந்த சிக்கல் இருக்கிறதுனால இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தின்படி ஆளுநர் கையில் இந்த அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய முக்கியமான தீர்ப்பு என்ன சொல்லுது? கிஹோட்டோ ஒலோஹான் வழக்கு, கிஹோட்டோ ஒலோஹான் வெர்சஸ் ஜஜில் சூ, இது எங்கே மேற்கு மாநிலம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கில் சபாநாயகரின் முடிவு இறுதியானது என்றாலும் அது நீதிமன்ற மறு ஆய்வுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது சபாநாயகர் தவறான உள்நோக்கத்துடன் தகுதி நீக்கம் செய்தால் அதை நீதிமன்றம் ரத்து செய்ய முடியும். தவறான உள்நோக்கத்துடன் ரத்து செய்தால், ரத்து செய்யாமே இருந்தா, நடவடிக்கை எடுக்காமே இருந்தா அதுக்கும் நீதிமன்றம் சொல்லியிருக்குது, அது இருக்குது. இன்னொரு வழக்கு கேஷம் மேகச்சந்திரா சிங் வெர்சஸ் ஸ்பீக்கர் மணிப்பூர் 2020 நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குது. உச்சநீதிமன்றம் சபாநாயகர்கள் தகுதி நீக்க புகார்கள் மீது 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க, காலக்கெடு வச்சிருக்குது. மேலும் நாடாளுமன்றம் இதற்கான ஒரு சுதந்திரமான நிரந்தர தீர்ப்பாயத்தையோ பெர்மனன்ட் ட்ரிபுனல் அல்லது இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்திடமோ மாற்றுவது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்துக்கு அறிவுறுத்திருக்கு. இதில் தேர்தல் ஆணையத்துக்கு மாற்றணும் அப்படி இப்படின்லாம் யாரும் மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டு தான் மாற்ற முடியும்.
இப்போவும் சபாநாயகருக்கு அதிகாரம் என்னென்ன இருக்குது ஏதுன்றது சம்மந்தமாக 7 நீதிபதிகள் கொண்ட சாசன அமர்வு வழக்கு இப்போவும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒரு மேட்ரு. தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 90லேருந்தே இருக்குது, 1990 இதில் இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் கீழ் இந்த அதிகாரம் வந்தால் அது ஆளுங்கட்சியின் தலையீடு இல்லாத நடுநிலையான முடிவாக இருக்கும் என்பது சாதகமான விஷயம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையின் சட்டமன்றத்தின் இறையாண்மையிலும் சபாநாயகரின் தன்னாட்சி அதிகாரத்திலும் வெளி அமைப்பு தேர்தல் ஆணையம் தலையிடுவது அரசியல் சாசன கோட்பாடுகளுக்கு எதிரானது என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ ஒரு 5 பேர் இந்த ஆட்சி பிரச்சனை, இந்த இந்த கட்சி தாவடெல்லாம் இல்லாமல் 5 பேர் அந்த கட்சியை பிடிக்காம ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்து சபாநாயகர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர்கள் பிற்பாடு இணைகிறாங்களா என்னவோ தெரியாது. ஆனால் சபாநாயகர் ராஜினாமா ஏற்றுக்கிறாரு. இவங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்தில் அதுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தேர்தல் ஆணையத்தில் தலையிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுதுன்னா அங்கே சபாநாயகருடைய அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி ஆகும்ல, ஏதாவது ஒரு முடிவு எடுக்குது அது. ஆமாம். அதனால் இந்த விவகாரத்தில் இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு சபாநாயகர் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவர் ஆளுங்கட்சி சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் முடிவுகள் எப்படி இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்குமே, 4-7 ஆயிடுச்சுல்ல. ஆமாம். அதனால் அப்படி போயிட்டு இருக்கு, முடிவுகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். சரி சார், செந்தில் பாலாஜி அவர்கள் மற்றும் அசோக்குமார் அவர்கள் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? லுக் அவுட் நோட்டீஸு அப்படின்றது வந்து ஒருத்தர் தலைமறைவாக இருக்கார், இல்லை சம்மன் வாங்கலை, இல்லை போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, இல்லை ஏஜென்சிகள், போலீஸுன்னு இல்லை எந்த ஏஜென்சினாலும் அவர் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதில் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஓகே. அதாவது ஒரு நபர் நாட்டை விட்டு வெளியேறி, அதாவது வெளியூருக்கு செல்லாமல் இருக்க, வெளியூர் இல்லைங்க, வெளிநாடு தப்பிச்சு ஓட்டுவாங்க. ஓகே. லுக் அவுட் நோட்டீஸ்லாம் யாருக்குண்ணா, இங்கேருந்து செயின் பறிப்பு திருடன் பர்ஸு பிட் பாக்கெட்டுக்கா கொடுப்பாங்க. வெளிநாடுன்றது தான் வெளியூர்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து ரொம்ப அரிய வகை ஏழைகளாக இருப்பாங்க. அந்த அரிய வகை ஏழைகள் ஒரு செகண்டில் இங்கேருந்து குஜராத்து போவான், ஒரு போட்டை எடுத்துன்னு நேராக போயிடுவான் துபாய்க்கு எங்கேயாவது. சில நாடுகளில் நமக்கு வந்து அந்த இது கிடையாது, எது இந்த பரிந்துரை அந்த பரிமாற்றம் இது கிடையாது. இப்போ துபாய்க்கு போய் ஒருத்தர் உக்காந்துக்கினாரு, இப்போ அசோக்கே இப்போ உக்காந்துட்டாரு வச்சுங்க, அசோக் அங்கே இருக்கிறது தெரியுது, இங்கேருந்து நம்ம வந்து கேட்குறோம் அவர் ஒப்படைங்கன்னா, அதுக்கு நம்ம நாடுகளிடையே ஒப்பந்தம் இருந்தால் ஒப்படைப்பாங்க, இல்லாட்டி ஒப்படைக்க மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப பேர் இப்போ தாவூத் இப்ராஹிம்லாம் துபாயில் உட்காந்தது, பாகிஸ்தானில் இருந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் சந்தேகத்துக்குரியவர் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தலைமறைவாக இருக்கும்போது, நீதிமன்ற சம்மன் அல்லது வாரண்டிற்கு பதிலளிக்காமல் நாட்டை விட்டு தப்பியோட முயலும்போது, நாட்டின் பாதுகாப்பு பொருளாதார அல்லது பொதுநலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உள்ள நபர்களுக்கு, இல்லை காணாமல் போயிடுறான், ஒரு இடி கேஸில் தேடுறாங்க, இல்லை ஒரு என்டிபிஎஸ் கேஸு என்ஐபி இருக்குல்ல, இப்போ இவருக்கெல்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஜாபர் சாதிக்கலாம் அப்புறம் பிடிச்சாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இது யார் கொடுப்பாங்க அப்படின்னா, லோக்கல் போலீஸோ சம்மந்தப்பட்ட ஏஜென்சியோ மத்திய உள்துறை அமைச்சகத்திட்ட கொடுப்பாங்க. அவங்க வந்து அது கீழே என்ன வருது, இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வருது, அவங்க தான் லுக் அவுட் நோட்டீஸை இது பண்ணுவாங்க. இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இந்த நோட்டீஸ் வெளியிடப்படுது. இதை கோருவதற்கு அதிகாரம் அந்த இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் இருக்குது அந்த அதிகாரம். யார் இதை கேட்கலாம் அப்படின்னா, எஸ்பி லெவல் ஆஃபீஸர்ஸ் அல்லது அதுக்கு மேலே உள்ள அதிகாரிகள், எஸ்பி டு டிஜிபி வரைக்கும் அதிகாரிகள் கேட்கலாம். சிபிஐ, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு என்ஐஏ, அப்புறம் டிஆர்ஐ வருவாய் புலனாய்வு பிரிவு, இந்த மாதிரி ஏஜென்சிங்க. இது இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்ற உத்தரவுப்படியும் அது இந்த மாதிரி லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டவுடன் அந்த நபரின் விவரங்கள், பெயர், பாஸ்போர்ட் எண், புகைப்படம் அனைத்து விமான நிலையங்கள், துறைமுகங்கள் மற்றும் சர்வதேச எல்லையில் உள்ள இமிக்ரேஷன் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த நபர் தப்பிக்கும் போது எல்லையிலே பிடிச்சி நிறுத்திடுவாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வருஷம் இருக்கும். லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிச்சா ஒரு வருஷம். அதுக்கப்புறம் வேணால் அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சி ரினியூவல் பண்ணலாம், இல்லை அப்படி காலாவதி ஆகிடும். இது வந்து எல்லா கேசஸ்க்குமே கொடுக்கலாமா, இல்லை செலக்டிவ் கேசஸ்? சந்தேகப்பட்டால், தப்பிச்சு ஓடிடுவாங்கன்னு சந்தேகப்பட்டால் மட்டும்தான். இல்லாட்டி தலைமறைவு குற்றவாளின்னு அறிவிப்பாங்க. வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாங்க அப்படின்னா லுக் அவுட் நோட்டீஸ். அப்போ இவர் அரிய வகை ஏழையில் வர்றாருல, இவர் அசோக்குமார் நேராக இங்கேருந்து போய் நான் சொன்ன மாதிரி குஜராத்தில் போயிட்டு ஒரு போட்டை எடுத்துக்கின்னு
மஸ்கட்டு போயிட்டாருன்னா இப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. நீ யார கம்முன்னு குஜராத் போய் அப்படியே மஸ்கட் போயிடுவாங்க, அதெல்லாம் மேட்டரே கிடையாது, இங்கேருந்து தலைமன்னார் போகிற மாதிரி. அதனால் அதுக்கு தான் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இவர் எங்கே போனாருன்னு தெரியல. செந்தில் பாலாஜி ஆமாம், எங்கேயாவது அரசியல் விவாதம் பயிற்சி பட்டறையில் ஏதாவது கலந்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமே சம்மனை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. பார்த்தா கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திங்கக்கிழமை ஆஜராக சொல்லி, ஆஜராகலைன்னா தேடப்படும் குற்றவாளியாக கூட அறிவிப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நேற்று காலைல கைது, ஈவினிங் வந்து பெயிலில் வந்துட்டார். அவர் என்ன இவர் ட்ரம்ப் எதை மிரட்டினாராம, எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருங்க, இணைஞ்சிட்டிங்கன்னா ஒரு மாகாண கவர்னர் ஆகிடுங்க. அதெல்லாம் முடியாது, எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான். ஐயோ, காவேக்கால இடையே சொல்லி நிர்பந்திச்சாங்க, எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன பழைய காலத்தில் வரும் தெரியுமா, பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்ட பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ கதாநாயகி, ஏன்னா தாலி கட்டிட்டா அவ்வளோதான், அவங்க கட்டாய தாலி கட்டினா கூட அவருக்கு தான் மனைவி, அதனால் தாலி கட்டாமல் தடுக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது இவர் சொல்கிற கதையை பார்த்தா. அதிகாரிக்கு போய் இவரை பிடிச்சி கையெல்லாம் முறுகி என்னை அடிக்க பாய்ந்தார், அடித்தா நான் திருப்பி அடிப்பேன். ஐயோ, சில பேர்லாம் பேசக்கூடாது, பேசுனா அவர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள், எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சன் தெரிஞ்சிடும். அதில் ஒருத்தர் தான் இவர். இவருடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். இங்கே போனால் அங்கே வந்து ஏடிஎம்கே போய், ஏடிஎம்எல் டிஎம்கே போய், கட்சியில் டிஎம்கேல இருந்துக்கிட்டே சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா வந்தோடனே குவாஷ் பண்ணிட்டாங்கல்ல. ஆமாம், பெரிதும் வரவேற்குன்னு அறிக்கையெல்லாம் விட்டார். நான் வேணால் பதவி ராஜினாமா பண்ணுறாங்க, வேணால் வந்து அம்மா நிற்கிட்டோன்னு. எங்கே இருந்துட்டு டிஎம்கேல இருந்துன்னு பேட்டா இந்த வேலையை பண்ணுறேன்னு சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் கையில் காலில் வந்து 2016 ஜெயலலிதா கண்டுக்கவே இல்லை. 2016 மறுபடியும் திமுகவில் இருந்து 2021 இவர் இப்படிப்பட்டவரை தான் அமைச்சராகி விட்டார் ஸ்டாலின். அதனால் அவரு அடிக்கிறதுலாம் காமெடி தான். என்ன நிர்பந்தித்தார்கள், ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க. இன்னொரு தெர்மாகோல்ன்றீங்க. அப்படிதான் பல தெர்மாகோலுங்க இருக்காங்க. தெர்மாகோல் நல்லா நாலேஜ் உள்ளவருங்க. அதை போட்டு சரி, அவர் தான் தெர்மாகோலை போட்டார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி 2 பேர் கூட இருந்தாங்களா, அவங்க மூளை என்ன மலிங்கி போச்சா? தெர்மாகோலை வச்சு எங்கேயா மூட முடியுமா? காற்றுல பறந்துடாது. அவர் இப்போ ஏன்னா பலியாடு ஆக்குனது செல்லூர் ராஜா. ஆக்சுவலாக பிளாக் பால் போடுவாங்க. இன்னும் அந்த அதிகாரிகளுக்கு அறிவு இருந்ததுன்னா அந்த நீர்நிலைக்கு மேலேயே ஒரு இந்த சூரிய ஒளி திட்டத்தை கொண்டு வந்து ஃபுல்லாக பதிச்சிருந்தா வெயிலே படாது. மின்சாரத்துக்கு மின்சாரமாச்சு, தண்ணியை இதாச்சு. ஆனால் நம்மள்ட்ட தான் ஆகச்சிறந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஐஏஎஸ் படித்தாலும் அப்படியே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி அவங்களுக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சிட்டா அவங்க வந்து தெய்வீக கொடுமை. அவர் சொல்கிறாரு 6 மாதத்தில் வந்து 6 மாதம் தான் இருக்கும், முருகன் மேலே, திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றார் சார். இவருக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் என்ன சம்மந்தங்குது? அவர் பாவம் பக்தர்களுக்கு ஆசி வாங்கிட்டு அவர் இருக்கார். உங்களுக்கெல்லாம் துணை வரத்து தான் அவர் இருக்கிறாரா திருச்செந்தூர் முருகன்? அதனால் எதை கடவுளை கூப்பிடணுன்னு விவசாயம் இல்லை. திருச்செந்தூர் முருகன் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் என்ன பண்ணுறது? 5 வருஷம் யாருக்கும் வேலை வச்சு குத்திடுவார். சரி சார், இப்போ தாவேக்கால வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தாவேக்கால இணைகிறாங்க. இன்னைக்கு கூட இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல சார். ஜெகத் ரட்சகன் அவருடைய மகன் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. திமுகலேருந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு முதட்டிக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். போக பார்த்தா அதானி புள்ள கூட வந்து சேர்ந்துருவார். அதானியின் மகன் தாவேக்காவில் இணைந்தார் அப்படின்னு. அது என்ன காரணம் சார்? வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கே சார் கூட்டம். போட்டோம் பலூனை வச்சு ஊதிக்கினே இருக்கிறாங்க. என்னைக்கு வெடிக்கும்னு தெரியலன்றீங்களா? எவ்வளோ சூப்பராக ஐயோயோ நான் ஆகிட போகுது. ஒரு நாள் ஃபுல்லாக ஊழல்வாதிகளையும் பிள்ளைங்களையும் அவங்களையும் ஏற்றினே இருக்கிறாங்க. நம்ம நேற்று பேசணுமே விஜயபாஸ்கர், ஜெகத் ரஜகன் முன்னாலாம் விஜயபாஸ்கர் ஜுஜிபி பச்சா கண்ணா நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கு அவர் வந்து ஜெகத் ரட்சகன் அவ்வளோ பெரிய ஆள், உழைப்பால் உயர்ந்தவர், டிஆர் பால் மாதிரி. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மகனே நீ சென்று தாவேகாவில் சேர்ந்து ஆண்டு வருவாயாக, தக்க தருணத்தில் நீ அந்த கட்சியில் கைப்பற்றும் முக்கிய புள்ளியாக மாறுவாயாக அப்படின்ட்டு பையனை அனுப்பிச்சி விட்டார். அவர் இது ஆதவுக்கு ஃப்ரெண்டாம அப்படியா? அப்போது இன்னொருத்தர் இங்கே கலைராஜன் எல்லாம் சூப்பர் மேனாக சேர்த்துனுங்கிறாங்க உள்ளக. இன்னும் யாரெல்லாம் கேபி சங்கர், நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன், அவங்களாம் கூட சேர்த்துக்குங்க. வைகை செல்வன் கூட வந்துட்டார் சார். வைகை செல்வன் பாவம், அவர் போகணும் பேச்சாளர் சார், ஒரு பேச்சாளர் ஆட் ஆகிருக்காங்கல்ல பேச்சாளர். நீ போப்பா நாஞ்சில் சம்பத்
நீங்கள் டேட் இல்லாத இடத்துல வைகை செல்வனை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசிகிட்டு இருக்கேன், போங்க. அடுத்த நாளே எதிர்பார்க்கல சார் இது. யார்? நேத்தி தான் வெளில வந்தாங்க அதிமுகலேருந்து. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, இது நீங்கள் வேறு என்ன இன்னும் பச்சாவாகிறீங்க. பேசி வச்சுட்டு வெளியில் வந்து சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். வெள்ளிக்கிழமை அறிவிச்சா சனிக்கிழமை கடை திறக்க போகிறாங்க. சனிக்கிழமை தான் சந்தை, வார சந்தை. இவ்விடம் ஆடுகள் வாங்கப்படும். இந்த வேலை பட்டு வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு வந்திருக்காரு. யாரு? முதல்வர் தான். கல்யாணத்துக்கு போயிருப்பார், அப்படியே வந்துட்டு இருப்பாப்புல. இல்லாட்டி காஸ்டியூம் அது போர் அடிச்சிட்டு இருக்கோம் அவருக்கு, கோட் மேடா. அதனால் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. ஒரு நாள் இதில் வர போகிறாரு பாருங்க, சாதாரணமாக அந்த இது போடுவாங்களேன்னா அது அரை ட்ரௌசர் போட்டுக்கின்னு ஷார்ட்ஸ் போட்டு எனக்கு என்னென்னு வர போகிறாரு. ஏய் மேம் என்ன எப்படிங்கிறா, என்னடா இது தலைவர் இப்படி வராரு அப்படின்னு. அந்த மாதிரி அன்றைக்கி வந்து இறங்க போகிறாரோ. அதனால் இது வந்து என்னென்னா, நீங்கள் கட்சியில் சேர்க்கணுன்ற அந்த வெறித்தனம். நான் நேற்று கூட நான் பேசுனதுக்கு ஒரு 2-3 பேர் கூப்பிட்டு தாவேக்கால இருந்து சொன்னாங்க, நீங்கள் பேசுனது தான் கரெக்டு, ஏதோ நடக்குது உள்ள. புஷியை பொறுத்த வரைக்கும் அவர் இதில் கட்சிக்காரர்களை விட்டே கொடுக்க மாட்டார். கட்சிக்காரர்கள் தான் அன்றைக்கி முதல்வர் இதில் கூட பேசியிருக்காங்க, 50% கட்சிக்காரங்களுக்கு, மீதி என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. கூட்டணி வந்து சேர்றது, வார சந்தையில் வர்ற ஆடுகள், அதெல்லாம் வேண்டுகோளில் விடுத்தாரே சார். யார்? புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அதெல்லாம் லுலுல்லாய் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. புஷி ஒன்று ஆதரித்து பேசுகிறாருன்னா அது கவுக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதனால் வாரச்சந்தை வந்து பெருகிக்கிட்டே போகுது. இந்த சின்னதாக ஆடுகள் இதுன்னு பார்த்தா இப்போ பெரிய காண்டாமிருகம், டைனோசார்லாம் இப்போ உள்ளே வந்துனுக்குது. எல்லாம் இவ்விடம் எல்லாம் வாங்கப்படும்ன்ற மாதிரி. பழைய இரும்பு கடை திறந்து வச்சுட்டு ஏதோ இரும்பு வாங்கிட்டு இருக்குன்னா ரயில்வே சரக்குலாம் வாங்கினுக்குறாங்க. ரயில்வே சரக்கு வாங்கினா அவன் தெரியும்ல, என்ன பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. நீங்கள் இரும்பு கடையில் நீங்கள் வந்து எதையாவது ஒன்று வீட்டில் அவன் வீட்லையாவது இருக்கிற சைக்கிளு பழைய இது ஏதாவது இரும்பு திருட்டிட்டு வந்து விற்றா கூட கண்டுக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், மேனுவலை தூக்கின்னு வந்துடுவான். அது காஸ்டிங் விலை ஜாஸ்தி, இரும்போட அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த சைபன் மூடின்றாங்களே நம்ம ஊர் பாஷையில் சொன்னால், அந்த சைபன் மூடியை அப்படியே நிப்பாட்டுவான், அப்படி பார்ப்பான், தூக்கின்னு போடுவான். இது தெரியாமல் எவனா வந்து உள்ளே விழுந்து கிடப்பான். அந்த மாதிரி தான் தூக்கிட்டு அதெல்லாம் வாங்குவான். அது கூட மாட்டினா ஒன்றும் கேஸ் கிடையாது. ஆனால் அந்த ரயில்வேல பார்த்தீங்கன்னா ட்ராக் ஓரமாக இஷ்டத்துக்கு இரும்பு போட்டு வச்சுருக்கோம். ஏன் எவனும் எடுக்க மாட்டான், பேட்டா முறிச்சிடுவாங்க. இவனை மட்டும் முறிக்க மாட்டாங்க, வாங்கினோன்னே சேர்த்து முறிச்சிடுவாங்க. அதனால் இரும்பு கடைக்காரங்க பார்த்தோன்னே என்னப்பா ரயில்வே சரகா, ஐயோ எப்பா எடுத்துகிட்டு போயிடு. ஏன்னா இம்மாத்தொண்டு பிட்டு தூக்கின்னு வந்தாலும் அவ்வளோ வெயிட் இருக்கும். அதனால் இப்போல்லாம் எல்லாம் மாறிட்டாங்களே, செயின் பறிச்சுன்னு போயிடுறாங்க. அழகாக ஈஸியாக இருக்குது. இதை விட அது ரொம்ப ஈஸி. அதனால் இவர்கள் வந்து இரும்பு கடை திறந்து அது இதுன்னு வாங்குறாங்கன்னு பார்த்தா ரயில்வே சரக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எங்கே போய் முடிய போதோ, எவ்வளோ பெரிய கேஸ் ஆக போதோ தெரில. சின்ன மேட்டராக பண்ணியிருந்தாங்க, இந்த பெட்டி கேஸ் மாதிரி. இப்போ பெரிய சம்பவம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காக இது சரியில்லைன்னு சொல்லி வாய் வலிக்குது. அதனால் இன்னும் கழுத்தை நெருக்கலையோ சார்? வரும் கழுத்தை இன்னும் வரும். ஏன்னா இப்போவும் இப்படி தான் இருக்குது. இப்போ புதுசாக வந்ததில் என்ன பண்ணோம், இப்படி தான் இருக்கும். அண்ணா புஷி அண்ணா. சரி சார், விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் வந்து அதிமுக இருந்தப்போ எடப்பாடி அவர்கள் வந்து டைரெக்டாக போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி இங்கே ஈஸியாக அது என்னையா அவர் இஷ்டப்பட்டால் வந்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணியே பார்க்க முடியாதுங்க, கம்மிருங்க. செங்கோட்டையனை பார்த்துடலாமா சார் ஈஸியாக? அவரை எப்போ வேணாலும் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது தலைவரை ஏடிஎம்லேருந்து 2 பேர் சேர ரெடியாகிறாங்க, அதோ வந்துடுறம்பா அப்படின்னு வந்துடுவார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவங்கள தான் புஷி ஆனந்த் இவங்கள பார்க்குறது தான். புஷி ஆனந்த் கூட இனிமேல் பார்த்துலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் பார்ப்பார். என்ன வாங்க இவர் ஜெகத் ரட்சகன் பையனா? ரைட்டு சொல்லுங்கள். ஐயோ தலைவர் கூட இப்போ பேசியிருந்தப்போ உங்களை பற்றி தான் பேசியிருந்தார் தலைவர்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டுருவாப்புல. ஓ பரவாயில்ல, உங்களை பற்றி தான் நான் நல்லபடியாக சொல்லியிருந்தேன், நான் நாளைக்கு பதவி கொடுக்குறதுல உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சத்தியமாக அப்படின்வான். உள்ளுக்குள்ளே அப்படி சேர்த்துக்குவான், அசத்தியமாக அந்த மாதிரி சொல்லிட்டு போடுவாப்புல. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. இந்த டீம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. இது என்ன ஆக போதோ, எங்கே போய் முடிய போதோ தெரியல. சரி சார், நயினார் நாகேந்திரன் மற்றும் கவர்னர் அவர்களுடைய சந்திப்பு. கவர்னருக்கு வந்து நயினார் நாகேந்திரன் நீ தான் தூங்கி எஞ்சிக்கிறாப்புல. மூஞ்சில் தண்ணிலாம் அடிச்சிங்கன்னு தொடச்சிங்கன்னு அப்படி பார்த்தா, ஐயோ இவ்வளோ மாட்டு நடந்துக்குதா, எனக்கே தெரியாதா அப்படின்ட்டு கிளம்பி ஆர்டிகல் 167 பற்றிலாம் அதெல்லாம் கூட வேறு பேசிக்கிறார் பாருங்க. ஆர்டிகல் 167 ஒழுங்காக படித்தாரான்னு தெரில. ஆர்டிகல் 167 வந்து முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே இருக்கிற அந்த நட்புறவு, அந்த உறவுகளை பற்றியான ஒரு இது. ஆர்டிகல் அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்,
எந்த வகையில் இவர் கேட்கலாம், இவர் கேட்கிற தகவல்களை முதல்வர் எப்படி கொடுப்பார், அவர் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும் முதல்வர். அதை தாண்டி ஆர்டிகல் 167 எதுவும் கிடையாது. ஆய்வு பண்ணுறது பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு நீ படிச்சியா அப்படின்ற, நீ படிச்சியா அப்படின்னு கேட்கணும் திருப்பி. ஆர்டிகல் 167 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. 167 வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் போய் ஆய்வுலாம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா இன்னும் பல ஆர்டிகல் இருக்குது. ஒரு மாநிலத்து அரசுடைய அதிகாரங்கள் சம்மந்தமான ஆய்வுலாம் இதில் ஆர்டிகல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் போய் ஆய்வு பண்ணுறது பற்றிலாம் இல்லையே. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம். பல தடவை உச்சநீதிமன்றம் பல தடவை சொல்லிடுச்சு. சரி சார், மத்திய அரசு திட்டங்களை ஆய்வு பண்ணுறதுக்கான இது மத்திய அரசு திட்டத்தில் வைகை அணை வைகை ஆறு எங்கே இல்லை, பொதுவாக கேட்குறேன். அதுக்கு அதிகாரம் பொதுவாகவே நான் சொல்கிறேங்க. நீங்கள் வைகை ஆறில் கூட நீங்கள் போய் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு என்னங்க இது, என்ன ப்ராஜெக்ட் இது, ரைட்டு, நான் முதல்வர்கிட்ட பேசுகிறேன், நான் தான் அன்றைக்கி சொன்னேன்ல. அது ஏன் சார் ஆக்ஷனை எடுக்காமல் இருக்காங்க? ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு டூலாக ஏன் சார் பார்க்கக்கூடாது? ஆக்ஷன் எடுக்க வைக்கிறது இதுன்னு அது வைகை பார்த்துட்டாரு, வைகை யாரை பார்த்துட்டாரு. நேராக லோக் பவன் வந்துட்டு முதல்வருக்கு ஒரு கடிதம், இந்த மாதிரி விஷயம் பார்த்தேன், வைகை அணை ரொம்ப மோசமாக இருக்குது, இது சம்மந்தமாக தங்களுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்குதுன்னு நான் அறிய விரும்புகிறேன். மேலும் ஏதாவது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மாதிரி நாங்கள் எதாவது பண்ணோன்னா நாங்கள் வந்து எங்கள் சைடில் தான் பண்ணுறோம், என்ன செய்யலாம் அப்படின்னா அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு, நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றவர்களை கூப்பிட்டு, இதில் இந்த மாதிரி கேட்டிருக்காரு கவர்னர், எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காரு, அது என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு அவர் கொடுக்க போகிறார். இதை விட்டு பத்திரிகையாளரை கூப்பிட்டு வச்சுக்கின்னு நீ நடவடிக்கை எடுக்கலாம் வச்சுக்கோ, லோக் பவன் பார்த்துக்கணும், லோக் பவனையே ஸ்டேட் தான் பார்த்துக்குது. லோக் பவனுக்கு வேண்டிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சாப்பாடு போகிறதுக்கு முதல்ல அவன் தான் பார்த்துக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறது முதல்ல அவன் தான் பார்த்துக்கிறாங்க. லோக் பவன் பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கும் லோக் பவனு? வெங்கடேசன் கேட்டினதில் 1-2 கரெக்டு. என்னது அப்படியா போனீங்களே, அந்த ஹைகோர்ட்டு அங்கே தான் இருக்குது, அந்த ஹைகோர்ட்டில் வழக்குகள் தேங்கி கிடக்குது, அதை மட்டும் முடித்து வைக்காவிட்டால் லோக் பவனில் நானே விசாரித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதானே. இல்லாவிட்டால் எய்ம்ஸ் பாதி கட்டி பாதி கட்டாமல் இருக்குது, அதை வேற ஒருத்தர் கேஸ் போட்டு நிற்கிறாராம், எய்ம்ஸை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு பொதுநல வழக்கு. போன மாதம் கூட போட்ட போல் அம்மா தலைவரை இப்போ தான் ஒரே ஒரு செங்கல் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏய் போயா கம்னு, சும்மா எப்போ பார்த்தாலும் அது கட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கட்டி முடிச்சுடுவாங்க. சும்மா மாதம் வந்து இப்போ தான் 2 செங்கல் வைக்கிறாங்க, 3 செங்கல் வைக்கிறாங்களாம், கட்டுவாங்க போ, இனிமேல் வந்துன்னா அவள் தான் பேட்டா தொலைச்சிடுவான் போ அப்படின்னு. அப்போ அந்த எய்ம்ஸை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு வெங்கடேசன் கேட்டது நம்ம கேட்கல. நல்ல விஷயம் தானே, எய்ம்ஸில் போய் அழகாக கை கட்டிங்கன்னு அப்படி பார்த்துங்கன்னா எய்ம்ஸை ஆய்வு செய்த ஆளுநர் கரெக்டு தான், நல்லா இருக்குமே. சம்மந்தமாக மத்திய அரசையும் கேட்கலாம், என்ன கட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க, மாநில அரசிட்ட நீங்கள் உங்கள் பங்கை எல்லாம் போட்டிருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நான் ஏதாவது பேசணுமா? இப்போ சொல்கிறாருல பொதுமக்களை புகார் கொடுங்க, அந்த மாதிரி சிஎம் சார் நான் இது சம்மந்தமாக தான் பேசுகிறேன், உனக்கு கையெடுத்து கும்பிட்டு ஐயா சீக்கிரம் திறந்து வைக்கிற வழியை பாருங்கள் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே. இதில் வந்துட்டு இந்த மாதிரி சவால்லாம் விட்டு வந்தா அதான் பார்த்தாரு, கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படின்ட்டு இவர் ஒரு ஆர்டிகல் 167 என்கிட்ட வந்து விட்டாது, அப்படியே ஓரமாக நெல், நான் இப்போ உருட்டுறேன் பாரு அப்படின்ட்டு. பொதுமக்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு தெரிவிங்க, நான் வந்து முதல்வர்கிட்ட அதை கொடுத்து பரிசீலிக்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சூப்பராக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. வெங்கடேசன் இன்னொன்றும் சொன்னாரே சார், அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா சம்மன் தான். எந்த துறை அமைச்சர் அவர்? அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருந்தார், அமைச்சர் இல்லை. அப்போ நான் போய் உட்காந்துன்னு ஏதாவது சொல்லவா பக்கத்தில் உட்காந்துங்கன்னு? மின்வாரிய அதிகாரிகள் ஒழுங்காக இல்லை என்றால் நான் அமைச்சர் ஒன்றும் சொல்லலையே சார், அதுக்கு அவர் இதில் ஈர்க்கப்பட்டு விட்டார். அவரும் சொல்லிக்கிறாரு, அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஆனால் சம்மன் அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லியே. அதான் இவர் மத்திய அமைச்சர், அவர் வெங்கடேசன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராவது விட்டு சொல்லுங்கடா, டே யாராவது விட்டு சொல்லுங்கடான்னு அந்த மூர்த்தி கோபி விளம்பரத்தில் அந்த இதில் பரிதாபம் அவர் மூர்த்தி சுதாகர் கோபி அவர் சொல்லுவார்ல, டேய் யாராவது சொல்லுங்கடா, சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா அந்த மாதிரி. ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா, மத்திய அரசு திட்டங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அவர் சொல்கிறாரு, கவர்னர் பண்ணக்கூடாது அப்படின்னு. யார்? வெங்கடேசன் அவர். ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்கயா, வேலை ஆகட்டும்யா, நீயும் போய் பண்ணு, பண்ணிவிட்டு அந்த எய்ம்ஸை சீக்கிரம் கட்டி குடிக்கிற வழியை பாருங்கள், ஏதாவது பண்ணுங்கள், வேலை ஆகட்டும். இந்த வைகை நதி உங்களுடைய இது கீழே தானே வருது, என்ன பண்ணி தொலைச்சிங்க, என்ன பண்ணிங்க? போஸ்ட் கார்டில் இந்திய எழுத்து 2 எழுத்து எக்ஸ்ட்ரா வந்துக்குது, இதுதானே 5 வருஷத்தில் நான் பார்த்தது வெங்கடேசன்ட்ட. வேறு என்ன ஆகுது? அப்பப்போ டைரக்டர் சங்கர்கிட்ட போயிட்டு என்ன படம் அது, கேம் சேஞ்சர் இல்லைங்க, அவர் நாவல் ஒன்று படமாக்கிறதுக்கு பேசுனது, வேல்பாரி பொறி, அந்த வரியை நம்ம வந்து எதாவது பண்ண முடியுமான்னு அங்கே போய் விட்டை போட்டுக்கணும். அதான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாராம்.
மார்க்சிஸ்ட் கட்சியை ஏமாற்றி எம்பி வாங்கியாச்சு. எம்பியில் 2 தடவை வாங்கியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் வேல்பாரி அந்த பாரின்னு வச்சு படம் எடுத்தால் ஒரு நல்ல பெரிய செல்வந்தர் ஆகிடலாம். முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். என்ன பண்ணுற தோழர், என்ன தோழர் பண்ணுறீங்க அப்படின்னு. தோழர் இன்னும் நான் அதே மர கம்பெனியில் தான் வேலை செஞ்சுக்கிறேன் தோழர். என்னங்கய்யா விளங்காதவன். தோழர் உனக்கு தான் தோழர் ஓட்டு போட்டேன், கொடியெலாம் பிடிச்சி பண்ணேன், அதுதான் அவன் வேலை பண்ணு. வேறு நீ தோழர்? தோழர் நான் வந்து இதே தான் தோழர், அந்த வேலை செய்கிறேன், கூலி வேலை தான் செய்கிறேன். நல்லா இருக்கு தோழர், கட்சி அப்போ தான் வளரும். மார்க்ஸ் என்ன சொன்னார், எங்கெல்ஸ் என்ன சொன்னார் அப்படின்ட்டு இவர் ஜாலியாக 2வது எம்பி சீட் கொடுக்கணும் திமுகவில் சேர்ந்துருப்பார் அவர். இந்த மாதிரி லட்சம் தாங்கிறாங்க. ரொம்ப பேர் நான் கேட்டேன், தோழர் 92 நான் பார்ட்டியில் இருக்கேன் தோழர். அதுலேருந்து நான் 2004 வெளியில் வர வரைக்கும் சு வெங்கடேசன் ஒரு கேரக்டரையே பார்க்கலையே தோழர். யார் தோழர் அவர்னு கேட்குறேன். அதே மதுரையில் உயிரிழந்த லீலாவதி அவர்கள், கொல்லப்பட்ட லீலாவதி அவர்கள், அந்த நேரத்துலலாம் இவங்களாம் எங்கே இருந்தாங்க? இதெல்லாம் ஒயிட் காலர். அப்படியே தாமுயா சாவலியாக உள்ளே வந்துட்டு அப்படியே அந்த 2 புத்தகங்கள் எழுதிட்டு 4 இடத்துல அந்த இலக்கிய கூட்டங்களை அட்டன் பண்ணிட்டு இதுதான் மார்க்சியம் அப்படின்னு உருட்டுறது. அப்புறம் ரோட்டில் போராடுறது. தோழர் நீங்கள் போய் போராடுங்க தோழர், வெயிலில் போராடுங்க, இது பண்ணுங்க தோழர். நான் வந்து போஸ்ட் கார்டில் ஏதாவது இருக்குதான் நான் பார்த்துக்கிறேன் தோழர். இதுதானே? ஆமாம். எங்களுக்கு 2 தடவை எம்பி, ஏன் ஒரு தடவை கொடுத்தா போதாதோ? 2வது தடவை மதுரையில் ஆளே இல்லையா? 3வது தடவை எங்கே சார்? வேறு கட்சி தோழர்களே இல்லையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அந்த லட்சத்துக்கு வந்துச்சுன்றேன். அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநர் வந்து நீங்கள் அதிகாரிகள் ஒத்துழைக்காதீங்கன்றாங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு உரிமை இல்லைங்க. அவர் பண்ணது கண்டிக்கலாம், அவர் பேசுனதை கண்டிக்கலாம். அதை தாண்டி இது கான்ஸ்டியூஷன், அவர் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு. அதனுடைய இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் யார்? யூபிஎஸ்சி கீழே தானே வர்றாங்க, உள்துறை அமைச்சகம் அதெல்லாம் கீழே தானே வர்றாங்க. அவங்கள போய் நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்காதீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக அவருக்கு ஒத்துழைக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் இது கிடையாது. இந்த மாதிரி வரம்பு மீறுறது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆர்டிகல் 167 பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவர் நயினார். அது இல்லாமல் அந்த குழந்தைய கையை காலை பிடிச்சதுக்கு அந்த அமைச்சர் மேலே அந்த சொல்லிட்டாரா, ஏய் அவங்க அந்த மராத்தான் ஓட்டு வந்தாங்க, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தெரியாமல் கூத்தாட்டையா பாட்டை போட்டாங்க, விஜய்க்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அவர் தான் டான்ஸ், அதே மாதிரி நம்மளும் நான் டான்ஸ் ஆடலான்ட்டு ஆடி பார்த்தேன். அதுக்கு போய் இந்த மாதிரியா போக்சோ வரைக்கும் கொண்டு வந்து விட்டீங்களாடா பாவீங்களா அப்படின்னு. ஏன்னா பப்ளிக்கில் அந்த குழந்தைங்க கால் கை பிடிச்சி விட்டதுக்கு போக்சோ சட்டத்தில் வருமா என்ன? அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டில் கேபினெட் மீட்டிங்கில் விஷ்ணு ரெட்டிக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் என்ன வேலை? என்ன வேலை? இதுதான் என்ன வேலை? என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. அப்புறம் ஏன் உட்கார வைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு பதவி எதை கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, ஜீவோ போட்டு கொடுத்துருங்க, கொடுத்து உட்கார வச்சிங்க. யார் கேட்க போகிறா? இப்போ ஜெகதீஷ் கொடுத்துட்டீங்க பர்சனல் பிஏ, யாராவது கேட்பாங்களா? ஜீவோ போட்டீங்க. இவங்களுக்கு எதோ போட போகிறாங்கன்னு உருட்டினீங்க, அவ்வளோதான். போடல, அப்புறம் எப்படி உட்கார வைப்பீங்க? சட்ட ரீதியாக சிக்கல் தான். அதனால் ஆளுநர் அது இது ஆளுநரும் இறங்கி வந்திருக்காரு அப்படின்ற நேரத்தில் ஆளுநர் பற்றி ஒரு புது தகவலும் வந்திருக்குது. என்ன தகவல் சார்? அதாவது ஆளுநரை பொறுப்பு ஆளுநர் தானே, நிரந்தர ஆளுநர் ஒருத்தரை நியமிக்க போகிறாங்க அப்படின்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய ஐபி, இந்த இங்கே இருக்கிற புலனாய்வு மாதிரி மத்திய அரசுடைய புலனாய்வுத்துறை, இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதுவுடைய டைரக்டராக இருந்தவர் தபன் குமார் தேக்கா. அவர் யாருன்னா ஐபியில் பொதுவாக பார்த்தா 4 வருஷம் இன்டெலிஜென்ஸ் பீரோவில் 28வது டைரக்டராக இருந்திருக்காரு. ஐபியுடைய டைரக்டர். பொதுவாக ஐபியுடைய டைரக்டர் யார் எடுப்பாங்கன்னா ஐபிஎஸ் இருக்கிறவங்க, அவங்க டெபுடேஷனில் ஐபியில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இவர் இருக்க நம்ம உளவுத்துறை அதிகாரி கூட போகிறாருன்னு சொல்லுங்கிறாங்க, என்னன்னு தெரில. இவர் இருக்காருல்ல அஸ்ராகார், அவர் ஐபி இது ஏற்கனவே அவர் வந்து இதில் இருந்துட்டு வந்தார், சிபிஐயில் இருந்துட்டு வந்தார் அஸ்ராகாருக்கு. அதுக்கப்புறம் டெபுடேஷனில் போய் சிபிஐயில் இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்தார். பொதுவாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிப்பிட்ட சர்வீஸ் டெபுடேஷனில் போவாங்க. அதில் வந்து என்ஐஏ போவாங்க, சிபிஐ போவாங்க, எல்லை பாதுகாப்பு படை போவாங்க. இந்த மாதிரி பல இதுக்கு அவங்க இதுக்கு டெபுடேஷன் கேட்டு போவாங்க. அந்த வேகண்ட் இருக்கும், அந்த வேகண்ட்டை பொறுத்து போயிட்டு வருவாங்க. இப்போது முதல்வருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிற டிஐஜி தர்மராஜன் அவர்கள் ஆர்ஏடபிள்யூவில் இருந்துட்டு மத்திய டெபுடேஷனில் இருந்துட்டு தான் இங்கே வந்தார். இங்கே உளவுத்துறையிலையும் இருந்தார், உளவுத்துறையில் இருந்தார், சட்டம் ஒழுங்கில் இருந்தார்.
வேலூர் சரக டிஐஜியாக இருந்தார். இப்போ முதல்வருடைய பாதுகாப்பு. இந்த மாதிரி அவங்கவுங்க டெப்டேஷனில் போயிட்டு வருவாங்க. பல அதிகாரி கமிஷனர்ஸ் எல்லாமே அதான் இவர் கூட இப்போ இருக்கிற நம்மளுடைய ஹெச்ஓபிஎஃப் கமிஷனரு எல்லாருமே வந்து டெப்டேஷனில் போயிட்டு வந்திருப்பாங்க. குறிப்பிட்ட வருஷம் டெப்டேஷன் போயிட்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் அது ஐபிலையும் போவாங்க. கடைசியாக ஒரு ஐபி டைரக்டர் வந்து ரவிச்சந்திரன் சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் டிஜிபி அந்தஸ்தில் இருந்தது. அவர் இது ஐபி டைரக்டர் வந்து ரிட்டையர் ஆனார். அந்த மாதிரி இவர் வந்து 2022லேருந்து 26 வரைக்கும் 4 வருஷம் வந்திருக்காரு. பொதுவாக இந்த இது வந்து 3 வருஷம்தான் கூடுதலாகவே இவர் இருந்திருக்காரு. அந்தளவுக்கு ஒர்க்கு ஜாஸ்தி இவர். அந்த தபன் குமார் தேக்கா அவர் வந்து அஸ்ஸாம் பூர்வீகமாக கொண்டவர். அருணாச்சல் பிரதேஷ் கேடர் ஐபிஎஸ். பெரிய அளவில் உள்நாட்டு பாதுகாப்பு, இந்த தீவிரவாதிகளை கையாளுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. உளவுத்துறையில் நீண்டகால அனுபவம் உள்ளவர். பயங்கரவாத இதில் கவுண்டர் டெரரிசம் அதிலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் விவகாரங்கள், இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் தொடர்பான விஷயங்களில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவர் இதுலேயே ஒர்க் பண்ணி அனுபவம் இருக்குது. பதன்கோட்டு, புல்வாமா தொடர்பான இதிலெல்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு. இந்திய முஜாஹிதீன் அமைப்புடைய தலைவர் யாசின் பத்கலை நேபாளத்தில் கைது பண்ணதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்குது. காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அது பொதுவாக இந்த மாதிரி ஐபி டைரக்டர் வந்து இவருக்கு பேர் வந்து கிரைசிஸ் மேனா, நெருக்கடிகளை கையாளுகிற இதுன்னு, மற்றும் சூப்பர் ஸ்பை அப்படின்ற அளவுக்கு இவருக்கு பெரிய அளவில் பேர் இருக்குது. இந்த மாதிரி ஐபியில் நம்ம பாஜக அரசு வந்த பிறகு பெரும்பாலும் நன்றாக பயன்படுத்த அதிகாரிகளை ஆளுநர்களாக நியமிக்கிறன்றது நம்ம RN ரவி அவர்கள், NSA டெபுட்டி டைரக்டர் அவர். அவரும் ஐபி எல்லா இதுலேயுமே இருந்திருக்காரு. அவரும் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட 22-23 உளவுத்துறை அமைப்புகளுடைய வழிகாட்டுதல் அதுக்கான ஒரு மென்டார் மாதிரியும் இன்றைக்கி அவர் இருந்துகிட்ருக்காரு. மேற்கு வங்க ஆளுநராகவும் இருக்கார். அப்போ அந்த மாதிரி இப்போ இவரையும் அந்த மாதிரி பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, இது NSA அதில் அட்வைசர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், இல்லை ஆளுநர் அந்த மாதிரின்னு. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு இவரை ஆளுநராக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டெல்லி இருக்க நம்ம தகவல் விசாரிச்சதுலையும் அவர்களும் கிட்டத்தட்ட இதே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன விஷயம்னா மிக 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 கண்டிப்பானவராம், ஸ்ட்ரிக்ட்டு. ஐபியிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா பேட்டா நீ எது பண்ணாலும் வந்துடும். அவர் இருந்தார்ல முன்னாடி. ஆமாம். அவர் வந்து எப்படின்னா எல்லாருடைய தகவலும் அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அப்புறாணி மாதிரி இருப்பார். ஏய் ரவி, ரம்மி ரவிலாம் ஊட்டியிருந்தான். இவங்க ஜாதகமே அவர் கையில் இருக்கும். எல்லாரும் இதுவும் நம்மளுடைய அந்த பெகாசஸ் அந்த இது இருக்குல்ல, போர்ட்டல் அந்த உளவு துப்பறிவு இது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி உளவுத்துறையிலேருந்து எல்லாருமே அதை வச்சுருக்காங்க. யாரும் ரகசியம் கிடையாது. உங்களை கண்காணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பக் அமிச்சா முடிஞ்சிச்சு. உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும். நீங்கள் ஒரு பான் சைட்டு பார்த்தாலும் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையா, இவருக்கு இந்த டேஸ்ட் இருக்குதா, முடியாது. நீங்கள் குழந்தைகள் பான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு நாள் நீங்கள் ரொம்ப துள்ளிங்க வச்சுக்கிங்க, வா இவ்வளோ பார்த்துருக்கேன், இவ்வளோ டவுன்லோடு பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். தெரியல, மிகப்பெரிய குற்றம். ஆமாம், சைல்டு பார்ன் மிகப்பெரிய குற்றம். நடுவில் 2000 பேர் அரெஸ்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்கல்ல, நம்ம பத்திரிகையாளர் பாதி பேர் முடிச்சிருந்தேன். அண்ணான்னு கேட்டால் பான் பார்த்துட்டேன். பார்த்துட்டியா ஒன்றும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு நான் மிரட்டியிருந்தேன். அப்புறமா கேட்டால் அப்புறமா ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், ஏய் அது எல்லோரும் தான் ஏன் பார்க்குறான், பான் பார்க்காத எவனா இருப்பானா, அதெல்லாம் வந்து சாதாரண பார்த்துட்டு கடந்து போயிடுவான். சைல்டு பான் பார்த்தா தான் குற்றம். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணால் வெறும் குற்றம். அதுக்கு தான் FBI அனுப்பிச்சி லிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்குது. அதை இந்த அதிகாரி யார் ரவின்னு ஒரு எனக்கு என்னன்னு சொல்லிட்டாரு, பான் பார்க்குறவங்களாம் கைது பண்ண அவ்வளோதான். எல்லாம் தெரியாமல் பார்த்துட்டேன், இது என்ன பண்ணுறது, அழிக்கிறதா அப்படி இப்படின்னு. அழிச்சா ஐபி அட்ரஸில் போய் எடுப்பான், ஹிஸ்ட்ரியில் போய் எடுப்பான். என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி வந்தால் காலில் விழுந்துடலாம், தெரியாமல் உணர்வு மேலிட்டு அவ்வாறு பார்த்து விட்டு அதெல்லாம் கிடையாது, இதுதான் விஷயம் அப்படின்னோடனே அப்பாடா பாத்தியா, ஐயோ அந்த பக்கமே போக மாட்டேன், ரைட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிறகு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதனால்
எல்லா தகவலும் அந்த மாதிரி ஐபி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இங்கே வந்து உட்கார்றாருன்னா யோசிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தரமான சம்பவம்லாம் நடக்கும். இனிமே தான் பார்ப்போம். சரி சார், மாநகராட்சி நகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கிட்டத்தட்ட 31 லட்சம் கருப்பு பணம் வந்து பிடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோதானா? ரொம்ப கேவலமாக இருக்குது. ஜிபேலையும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கே சார். ஃபோன்பே ஜிபே தான் போட்டாங்க, ஃபோன்பே பேடிஎம்லாம் போடல சார். நான் கேட்டேன், என்னங்க ஃபோன்பே பேடிஎம்லாம் எடுக்கலையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரே இது ஜிபே தான் இருப்பார் அந்த அதிகாரி. அதனால் இவங்களும் பூமராகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபோன்பே பேடிஎம்லாம் ஒன்றும் கிட்ட போகலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகள் அங்கே இங்கே எல்லாத்தையும் செக் பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவும் வெள்ளிக்கிழமை வசூல் எப்படின்னா திங்கக்கிழமை வசூல், சனிக்கிழமை வசூல்லாம் எவ்வளோ இருக்கும்? இன்னும் விடிய இன்னும் வேறு நத்தினுக்குறாங்க. ஆமாம் பார்த்தேன், காரில் வண்டியில் உட்காந்து ஒரு அம்மா எண்ணின்னுக்குறாங்க. அவர் எதில் ஒரு பார்த்துன்னுக்குறாரு. போச்சே போச்சே, இது அப்படியே எடுத்துகிட்டு என்னை விட்டா கூட நான் ஜாலியாக இருப்பேன். அதுவும் செய்ய மாட்டாங்க, கூப்பிட்டு போவாங்க. இதுக்கு வேறு எவ்வளோ கொடுக்கணுமோ அவர் அப்படி கணக்கு போடுறாரு. நம்மளை பிடிச்சிட்டாங்க, இதை ரிவர்க் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதனால் இந்த நடவடிக்கைகள் ஸ்பீடப் ஆகுது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொன்று கோர்ட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பாயங்களில் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்குது அப்படின்னு. அதை வந்து நம்ம அடுத்த இதில் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அந்த ஆர்டர் காப்பி வந்திருக்கு, அதை படிச்சுட்டு அது என்னன்றதை பேசுவோம். குட்கா வழக்கில் வந்து 12 வாரத்துக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. நேற்று தான் வந்து சேர்ந்தார் நேரம். அந்த இது அப்படி இல்லை, அது வேறு இது வேறு. இது வந்து கமிஷனர் ஜார்ஜ் போட்ட ஒரு வழக்கில் அதெல்லாம் முடியாது செல்லாது அப்படின்ட்டு 12 வாரத்தில் விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றத்துக்கு. அதாவது இவங்களாம் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்டதுனால சிறப்பு நீதிமன்றம். அதில் 2 முன்னாள் டிஜிபிகள் வேறு இருக்காங்க அதில். அதனால் வந்தால் என்ன கதியாக போகிறாங்களோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் உலகத்திலேயே வாயால் கேட்டு அமைச்சர் பதவி போனது அவருக்கு தான். திமுககாரங்களுக்கு வாயை வச்சு சும்மா இருங்கன்னு கேட்டால் அதோடைய எக்ஸ்ட்ரீம் இதுதான். போச்சது மட்டும் இல்லை, மற்றவங்களா தேர்தலில் தோத்தாங்க எல்லாம், இவருக்கு சீட்டே கொடுக்கல. அதுக்கு பிறகு விடாது கருப்பாக அந்த வழக்கு தொடருது. அதில் வேறு இந்த வழக்கை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்ளு. என்ன ரத்து? எதுக்கு ரத்து? நீ இப்படின்னுவே என்ன நினச்சினுக்கிற? அதெல்லாம் முடியாது, வழக்கை விசாரித்து 6 மாதத்துக்குள்ளே என்னான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன 1 வருஷம் 2 வருஷம் கொடுப்பாங்க. அது அவர் அப்படியே இன்னும் செலவு பண்ணி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும். இங்கேயாவது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன சொன்னால் இப்படியா? இல்லை, இந்த ஐயா வீடியோ பாருங்கள் ஐயா, அவர் என்ன சொன்னார், தமிழ் தெரியாத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் ஐயா. அவ்வளோதான், ஆட்டோ டிரான்ஸ்லேட்லாம் வந்துச்சு. ஆமாம், அப்படியே மூஞ்சி கீஞ்சிலாம் சவுந்துறாங்க இருக்கிறவங்களுக்குலாம். பாவம். பார்க்கறதுக்கு இப்படிங்கிற ஏதோ ஓசி பஸ் அதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, அது என்ன இது என்ன நியாயம்? இந்த அளவுக்கு இறங்கி போய்க்கிறீங்களப்பா, விடுவோமா நாங்கள் அப்படின்ற அளவுக்கு சிக்கல். அதனால் சிக்கல் மேல் சிக்கல். ஒரு ஜோக் பார்த்தீங்களா? என்ன ஜோக்கு? விட மாட்டோம், திமுக போராடும், வெல்லும், தமிழகம் தலைகுனியாது. அது தமிழகம் போய் இப்போ சிங்கப்பூரில் பத்துனுக்குது, இன்னொரு தமிழகம் லண்டனுக்கு போய்க்குது, தமிழகம் துபாய்க்கு போய்க்குது. 2 தமிழகத்தை காணும், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் திமுக நிலைமை. எதிர்கட்சியாக ஒரு தமிழகத்தை உள்ளே வச்சோன்னா அது என்ன எந்த காலத்துலையும் நான் சேர மாட்டேன், கூப்பிட்டாலும் சேர மாட்டேன். ஐயா உன்னை கூப்பிடல ஐயா, சேர மாட்டேன்றேன். ஏம்பா உன்னை தான் கூப்பிடலன்றமே, சேரவே மாட்டேன் போ அப்படின்னு. சரி போய் தொலை போ அப்படின்னு. நேற்று அவருக்கு என்ன, அவரு ட்ரம்ப் தான் ஹைலைட். ஆமாம், ட்ரம்ப் கூப்பிட்டாரு, அவரு கூப்பிட்டாரு. நெதன்யாவுக்கு எதிராக அறிக்கை விட சொன்னாங்க, முடியாதுன்ட்டேன் அப்படி இப்படின்னு. இப்போ ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.